ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் சொல்லட்டுமா? கடந்த 45 வருஷமா நடக்காத ஒரு விஷயத்த சில்வர் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுவும் இந்த பெரிய பேங்க்ஸ், பிக் அனலிஸ்ட் எல்லாரும் இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தும் நடக்க விட்டாங்களா? இது ஒரு சிம்பிள் மெட்டல் ஸ்டோரி இல்ல. இது ஒரு பேட்டர்ன். ஒரு தடவை பார்த்தா உங்களோட புரிதல் மாறும். இது சில்வரோட ஸ்டோரி. கவனமா பாருங்க. பார்ட் 1 தி செட்டப். 45 வருஷமா, அதாவது 1980ல இருந்து சில்வருக்கு ஒரு சீலிங் இருந்துச்சு. $40 per ounce. இது யார் செட் பண்ணாங்கன்னா, ஹண்ட் பிரதர்ஸ், நெல்சன் அண்ட் வில்லியம் ஹண்ட். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, வேர்ல்ட்ல இருக்கிற சில்வரை முடிஞ்ச வரைக்கும் பை பண்ண ஆரம்பிச்சாங்க. பிசிக்கல் சில்வர் பார்ஸையும் வாங்கினாங்க. ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸையும் நிறைய வாங்கினாங்க. இப்படி பை பண்ண சில்வர் பிரைஸ் ஏறிக்கிட்டே போச்சு. $6 இருந்து ஆல்மோஸ்ட் $50 வரைக்கும். இத பார்த்து எக்ஸ்சேஞ்சஸ் பயந்துச்சு. அவங்க ரூல்ஸ் ஓவர் நைட்ல மாத்தினாங்க. மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்டை அதிகப்படுத்தினாங்க. அதாவது பொசிஷன் வச்சுக்க வேணும்னா முன்னாடி இருந்ததை விட அதிக கேஷ் வச்சிருக்கணும்னு ஒரு ரூல் போட்டாங்க. ஹண்ட் பிரதர்ஸ் கிட்ட அந்த அளவுக்கு கேஷ் இல்ல. அவங்க ஃபோர்ஸா செல் பண்ணணும்னு வந்துச்சு. பிரைஸ் கிராஷ் ஆகி $50 இருந்து $11க்கும் கீழே போச்சு. இதுக்கு சில்வர் தர்ஸ்டேன்னு பேரு. All right, today is the anniversary of Silver Thursday, March 27th, 1980, the day the billionaire Hunt brothers met their comeuppance after trying to corner the commodities market. It was one of the zaniest episodes in financial history. ஹண்ட் பிரதர்ஸோட ஃபார்ச்சூன் போச்சு. அதனால இந்த $49.95 ரெக்கார்டு 45 இயர்ஸ் கழிச்சும் பிரேக் ஆகல. அக்டோபர் 2025 வரைக்கும். இது பெரிய விஷயத்துக்கு டிஸ்ட்ராக்ஷன் வேணும்னு எக்ஸாக்டா இப்போதான் லீஷ் ரிலீஸ் பண்ணாங்களா. பார்ட் 2 ஃபேக்சுவல் டைம்லைன். இது நடந்தது ஆர்டர்ல. early 2025 சில்வர் இயர் ஸ்டார்ட் ஆகுது. அரௌண்ட் $29 to $30 per ounce. ஸ்பிரிங் 2025 பிரைஸ் ஆக்சலரேட் ஆகுது. சோலார் பேனல்ஸ், இவிஸ், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே சப்ளையை ஈட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இண்டஸ்ட்ரியல் டிமாண்டும் சர்ஜ் ஆகுது. சம்மர் டு ஆட்டம் 2025 சேஃப் ஹேவன் பையிங் கிக்கின் ஆகுது. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபெடரல் ரிசர்வ் ரேட் கட்ஸ் பத்தி பெட்ஸ் அதிகமாகுது. 2025 சில்வர் ஆல்மோஸ்ட் 170% கெயின் ஆயிடுச்சு. அக்டோபர் 9, 2025 45 இயர்ஸ் பழைய $49.95 சீலிங் ஃபைனலி பிரேக் ஆகுது. லேட் 2025 டு ஜான்வரி 2026 சைனா சில்வர் எக்ஸ்போர்ட்ஸை டைட் பண்ணுது. குளோபல் சப்ளை கன்ஸ்ட்ரெயின் ஆகுது. Silver crossed the $75 mark for the first time on Friday, while gold and platinum also hit record highs. அதே நேரத்துல சைனா இம்போர்ட்ஸ் 8-year ஹைக்கு போகுது. ஜனவரி 29, 2026 சில்வர் ஆல் டைம் ஹை $121.64 per ounce ஹிட் பண்ணுச்சு. பிப்ரவரி 2026 ரேலி கூல் ஆகுது. அனலிஸ்ட் பப்ளிக்கா டிஸ்அக்ரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகும்னு. ஸ்பிரிங் டு சம்மர் 2026 சில்வர் ரீட்ரேஸ் ஆகுது. ஜனவரி பீக்ல இருந்து 45% ஃபால், $65 to $90 ரேஞ்ச்ல ட்ரேட் பண்ணுது. ஜூலை 8, 2026 ஜேபி மார்கன் ஃபார்காஸ்ட் $60 to $65 கட் பண்ணுது. முன்னாடி $81 கால்ல இருந்து இன்வெஸ்டர் அப்பிடைட் கூல் ஆகுறதையும், மேனுஃபேக்சரர்ஸ் பிரைஸ் அதிகமா இருக்கவே சில்வர் யூஸை குறைச்சிட்டாங்கிறதையும் ரீசனா சொல்றாங்க. இப்ப சில்வர் $57 to $58 per ounceல ட்ரேட் ஆகுது. பிலோ எவ்ரி மேஜர் பேங்க் டார்கெட். எல்லா சோர்ஸ்லயும் காமனா சொல்ற ஃபியூவல் என்னன்னா, ஒரு ஸ்ட்ரக்சரல் சப்ளை டெபிசிட். அதாவது உலகம் 6 கான்சிக்யூட்டிவ் இயர்ஸா சில்வர் மைன் பண்றதை விட கன்சியூம் பண்றது அதிகமா இருக்கு. இது எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். 2021 இருந்து 2025 வரைக்கும் ஒவ்வொரு இயரும் டெபிசிட் தான். மைன் பண்ண சில்வரை விட யூஸ் ஆகிற சில்வர் அதிகம். இந்த 5 இயர்ஸோட கியூமுலேட்டிவ் ஷார்ட் ஃபால் ஆல்மோஸ்ட் 820 மில்லியன் ounce. இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம், 2025ல மைன் சப்ளை குறையல, அதிகமா இருந்துச்சு. சைனா, கனடா, சைல், மொரோக்கோ நியூ ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆகி குளோபல் மைன் சப்ளை ஆல்மோஸ்ட் 844 மில்லியன் ounces போச்சு. இது 11-year ஹை. ஆனா டிமாண்ட் அதை விட வேகமா ஏறிச்சு. ஏன்னா சில்வர் இப்ப சோலார் பேனல்ஸ், இவிஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஹார்ட்வேர்ஸ் எல்லாத்துலயும் யூஸ் ஆகுது. இந்த இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இப்ப சில்வரோட டோட்டல் டிமாண்ட்ல ஹாஃபுக்கு மேல ஆயிடுச்சு. 2026க்கும் ஒரு 6வது டெபிசிட் இயர் சில்வர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சில்வர் இன்ஸ்டிடியூட் சொல்ற நம்பர் அரௌண்ட் 67 மில்லியன் ounces ஷார்ட் ஃபால். இது ரூமர் இல்ல, இது சில்வர் இன்ஸ்டிடியூட்டோட அபிஷியல் வேர்ல்ட் சில்வர் சர்வே டேட்டா எவ்ரி இயர் பப்ளிஷ் ஆகுறது. அதனால இந்த டெபிசிட் ஸ்டோரி கான்ஸ்பிரன்சி இல்ல, பிளெயின் ஹார்ட் டேட்டா. இப்ப யோசிங்க, டெபிசிட் ரியலா இருந்தா 6 வருஷமா இருந்தா ஏன் 2025 வரை யாருமே இதை கவனிக்கல? A great bright spot has been gold-plated silver jewelry. It's been very, very robust in India in 2025. We think that trend is going to continue through the year. But let's not make any mistake about it. India is such an important country to the global silver market, and we keep a close eye on it. Part 3, the theory. நான் அப்ஃப்ரண்டா சொல்றேன், this is just a theory. Official story என்ன? Supply and demand. Solar panels, EVs, safe haven buying.
சரி, ஒத்துக்கலாம். ஆனா டைமிங்க பாருங்க. இந்த பிரேக் அவுட் நடக்கிற டைம்ல சென்ட்ரல் பேங்க்ஸ் ரேட் கட் சிக்னல் பண்றாங்க. டாலர் வீக் ஆகுது. ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன் ஹெட்லைன்ஸ் டாமினேட் பண்ணுது. கோல்டும் அதே சமயத்துல ரெக்கார்ட் ஹிட் பண்ணுது. மீனிங் கேபிட்டல் பேப்பர் அசெட்ஸ்ல இருந்து ஓடுது. சிம்பிளா பிரேக் பண்ணி சொல்றேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஆர்கானிக் இண்டஸ்ட்ரியல் டைட்னஸ். சிம்பிளா சோலார் பேனல்ஸ், இவிஸ், எலக்ட்ரானிக்ஸ்க்கு சில்வர் தேவை அதிகமாகி ரியல் சப்ளை டிமாண்ட் மிஸ்மேட்சா பிரைஸ் ஏறுது. டாலர் மேல ட்ரஸ்ட் குறையறதுக்கு ரிலீஸ் வேல்வ், அதாவது இன்வெஸ்டர்ஸ் டாலரை ட்ரஸ்ட் பண்ணல. சோ சில்வர் ஆர் கோல்ட் வாங்கி அதுல சேஃப்டி தேடுறாங்க. அதனால பிரைஸ் ஏறுது. இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட்காக இல்ல. இது ரெண்டுமே சேர்ந்து நடக்கலாம். ஆனா எது மெயின் டிரைவர்னு கிளியரா யாருக்கும் தெரியல. இத ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளா பார்க்கலாம். ஒரு வேர்ஹவுஸ்ல 100 கோல்ட் பார் இருக்கு. ஆனா அந்த வேர்ஹவுஸ் இந்த கோல்ட நான் வச்சிருக்கேன்னு 1000 பேப்பர் சர்டிபிகேட் இஷ்யூ பண்றாங்க. எல்லாருமே அந்த சர்டிபிகேட்டை ரியல் கோல்ட்னு ட்ரேட் பண்றாங்க. ஆனா பிசிக்கலா வேர்ஹவுஸ்ல இருக்கிறது 100 தான். இதே மாதிரி தான் காமெக்ஸ், லண்டன் புல்லியன் மார்க்கெட் சில்வர் ஆர் கோல்ட் ட்ரேட் பண்ண மெயின் அபிஷியல் பிரைஸ் செட் பண்றது இங்கதான். What are the assumptions we're talking about here? It's basically the relationship between three things on the COMEX: the number of deliveries, the number of registered ounces on the COMEX, and the price of silver. And there's a few assumptions that those three things are closely related and that movements in one should affect the movements in the other. And what I want to illustrate is that that's not really the case. They're more independent than they are dependent. So இண்டிபெண்டன்ட் அனலிஸ்ட் சொல்றது என்னன்னா, இந்த எக்ஸ்சேஞ்சஸ்ல பிசிக்கல் மெட்டல் எவ்வளவு வால்ட் இருக்கோ அதை விட அதிகமா பேப்பர் கான்ட்ராக்ட்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. இப்படி பண்ணா சப்ளை ஆர்டிபிஷியலா அதிகமா தெரியும். ரியல் பிசிக்கல் மெட்டல் குறைவா இருந்தாலும் பேப்பர் அதிகமா ட்ரேட் ஆகுறதால பிரைஸ் கீழே இருக்கும். அதனால ரொம்ப வருஷமா ரியல் ஸ்கேர்சிட்டியை விட பிரைஸ் கம்மியா காட்டப்பட்டுச்சுன்னு அவங்க கிளைம் பண்றாங்க. சைனாவோட ஆங்கிள், சைனா, இந்தியா போன்ற ஈஸ்டர்ன் மார்க்கெட்ஸ் இப்ப சொல்றது, இந்த வெஸ்டர்ன் பேப்பர் மார்க்கெட்ஸை நம்பாம நாங்களே பிசிக்கல் மெட்டலை பேஸ் பண்ணி பிரைஸ் நிர்ணயிப்போம். அதாவது பேப்பர் ப்ராமிஸை விட ரியல் பிசிக்கல் மெட்டலை மட்டும் ட்ரஸ்ட் பண்ணி ஒரு நியூ பிரைசிங் சிஸ்டம் கொண்டு வரலான்னு ட்ரை பண்றாங்க. சுருக்கமா கிளைம் என்னன்னா, இவ்வளவு நாளா பிசிக்கல் மெட்டலை விட அதிகமா பேப்பர் இஷ்யூ பண்ணி பிரைஸை கீழே வச்சிருந்தாங்க. இப்போ அந்த சிஸ்டம் கிராக் ஆகி ரியல் ஸ்கேர்சிட்டி வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால பிரைஸ் சடனா ஏறுது. இது பிளானா இல்ல வெறும் மார்க்கெட் டைனமிக்ஸா டிசைட் பண்றது உங்க கையில. ஆனா கோல்டும் சில்வரும் சேம் டைம்ல ஏறினது, அது கோயின்சிடென்ஸா தெரியுதா? பேட்டர்னை பார்த்தா கேள்வி வரத்தானே செய்யும். பார்ட் 4 அடுத்து என்ன ஆகும்? ரியல் அனலிஸ்ட் டேட்டா. இதுதான் மிகவும் வைல்டு பார்ட். இதுதான் ஜென்யூன்லி வியர்ட் பார்ட். எந்த தியரி வேணாம், ஜஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எவ்வளவு ஃபார் அபார்ட் இருக்குன்னு பாருங்களேன். Institution 2026 target. JP Morgan revised July 2026, $60 to $65. Bank of America base case $85.93 average. Bank of America bull case gold silver ratio compression $135 to $309. Citigroup $110 to $150. சில நோட்ஸ்ல $150 to $170 வர. Goldman Sachs $85 to $100. Commerce Bank $90 by year end. HSBC $75 average. Reuters poll LBMA consensus $79.5 to $79.57. Independent analyst Jochen Steger $160 by quarter 4 of 2026, $220 by quarter 4 of 2027. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? இந்த டார்கெட்ஸ் எல்லாமே இப்ப ட்ரேட் ஆகிற பிரைஸ் $57 to $58 விட அதிகம். பேர்ஸ் கூட மேலேயே தான் இருக்காங்க. நார்மலா இது நடக்காது. மீனிங் எய்தர் முழு ஸ்ட்ரீட்டும் $121 இருந்து கிராஷ் ஆனதுக்கு ஷாக் ஆயிடுச்சு, இல்ல ஸ்மார்ட் மணி இன்னும் கரெக்ஷன் முடிஞ்சப்புறம் ஒரு லெக் அப் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இது எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா இருக்குன்னு பாருங்களேன். ஜேபி மார்கன் இப்பவே இருக்கிற பிரைஸை விட $5 to $8 மேல வரும்னு சொல்றாங்க. அதுவே கூட மோஸ்ட் பேரிஷ் கால் தான். பேங்க் ஆஃப் அமெரிக்கா பேஸ் கேஸ்ல ஆல்மோஸ்ட் $86. ஆனா அவங்களோட புல் கேஸ் $135 to $309. சிட்டி குரூப் $110 to $150 வரைக்கும் போகுதுன்னு சொல்றாங்க. ரியூட்டர்ஸ் போலும் LBMA சர்வேவும் ஆவரேஜா $79 to $80 இருக்குன்னு சொல்றாங்க. அதுவே இப்ப இருக்கிற பிரைஸை விட ஆல்மோஸ்ட் 40% அதிகம். அதாவது கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு, இனிமே ஸ்டேபிளா இருக்கும்னு யாருமே சொல்லல. எல்லாரும் ஏதோ ஒரு அளவுக்கு மேல போகும்னு தான் நினைக்கிறாங்க. வித்தியாசம் வேகத்திலையும் அளவுலையும் தான். புல் கேஸ் என்டையரா ஒரே நம்பரை பேஸ் பண்ணி இருக்கு. கோல்ட் டு சில்வர் ரேஷியோ இப்ப 2026 மிட்ல இது அரௌண்ட் 59 to 64:1. ஹிஸ்டரியில ரியல் பிரஷியஸ் மெட்டல்ஸ் புல் மார்க்கெட்ஸ்ல இந்த ரேஷியோ கம்ப்ரஸ் ஆகும். 2011ல 32:1 வரை போச்சு. 1980 ஹண்ட் பிரதர்ஸ் ஸ்குவீஸ் டைம்ல ஆல்மோஸ்ட் அன்பிலீவபிளா
14:1 வரை போச்சு. இப்ப இருக்கிற கோல்டு $5,000 பிரைஸ்ல 2011 லெவலுக்கு ரேஷியோ வந்தா சில்வர் மேத்தமேட்டிக்கலி $135 to $150 வரணும். 1980 எக்ஸ்ட்ரீம் வந்தா பேங்க் ஆஃப் அமெரிக்காவோட அவுட்லயர் $309 கேஸ் வரும். பேர் கேஸ் ஜேபி மார்கன் அனலிஸ்டோட ஓன் நோட்ல சொல்றது என்னன்னா 2025 மூவ்ல ஒரு பகுதி இண்டஸ்ட்ரியல் டிமாண்டை விட ஸ்பெகுலேஷனா இருந்திருக்கலாம். அவங்க பிளாக் பண்றது ஒரு பெரிய லாங் டேர்ம் ரிஸ்க், சில்வர்லெஸ் சோலார் டெக்னாலஜி. அதாவது சோலார் பேனல்ஸை சில்வர் குறைவா இல்ல வேண்டவே வேண்டான்னு என்ஜினியர் பண்றாங்க. இது என்டையர் ஸ்ட்ரக்சரல் டெபிசிட் ஸ்டோரிக்கே பிக்கெஸ்ட் த்ரெட்னு அவங்க சொல்றாங்க. அப்ப சில்வர் அடுத்தது எங்க போகும்? ஹானஸ்ட்லி யாருக்கும் தெரியாது. ஆனா $60 ஃபோர்காஸ்டுக்கும் $300 ஃபோர்காஸ்டுக்கும் ஏற்பட்ட கேப் சேம் டேட்டா ஆக்சஸ் இருக்கிற பேங்க்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்குன்னா ஒரு முக்கியமான விஷயம் தெரியுது. இந்த மார்க்கெட்டை யாரோ ஜென்யூனா மிஸ்பிரைஸ் பண்றாங்க. இல்ல பிரஷியஸ் மெட்டல்ஸ் ஃபோர்காஸ்டிங்னா சூட்ஸ் கிட்ட கண்டிஷன் சொல்றதை விட கெஸ் ஒர்க் தான் அதிகம். இது ஸ்ட்ரக்சரல் சப்ளை கிரைசிஸ் 6 வருஷமா பில்ட் ஆகி இப்ப வெளியே வந்திருக்கலாம். இது ஈஸ்டர்ன் சென்ட்ரல் பேங்க்ஸ் குவைட்டா டாலருக்கு எதிர ரீபொசிஷன் பண்றதா இருக்கலாம். இல்ல வெறும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு சார்ட்டை சேஸ் பண்றதா கூட இருக்கலாம். டிசைட் பண்றது உங்க கையில. தடவை யாராவது சில்வர் ஒரு மெட்டல் தான் ப்ரோன்னு சொன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது 45 வருஷத்துல நடக்காத ஒண்ணு இப்ப பண்ணிடுச்சு. அண்ட் வால் ஸ்ட்ரீட்டோட ஸ்மார்டஸ்ட் பீப்புள் எங்க ஸ்டாப் ஆகும்னு $250க்கும் உள்ளே கூட அக்ரி பண்ண முடியல. இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. என்னைக்குமே இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி 2 year ஓன் ரிசர்ச். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.